நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாள் ஸ்தோத்திரங்களையும் ஆமென் கர்த்தருக்கு உண்டான மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலே இந்த கடந்த 3 மாதங்கள் அளவும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து வழிநடத்தி எல்லா அழிவுக்கும் எல்லா ஆபத்துக்கும் எல்லா பயத்துக்கும் எல்லா விக்கினங்களுக்கும் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க தேவன் கொடுத்த மகாபெரிய இரக்கத்துக்காக நாம் கர்த்தருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மையையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அநேக காரியங்களுக்கு தேவனுடைய தயைக்கு நாம் தகுதி இல்லாதிருந்த போதும் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி அவர் இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் ஒரு நல் வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு திறவுகோலின் வார்த்தை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அதில் இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் நமக்கு திறவுகோலின் வார்த்தையாக அல்லது வாக்குத்தத்தமாக தேவன் இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த மாதத்திலே ஒரு இலக்காக கர்த்தர் நமக்கு வைத்து நம்மை நடத்த விரும்புகிற அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசப்பட்டதான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்வாராக. வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சகரியாவின் புஸ்தகத்திலே தேவன் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2வது பகுதியை, அதாவது இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். Today I do declare that I will render double unto thee. தேவன் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இந்த மாதங்களிலே, இந்த மாதத்திலே ஆண்டவர் தருவேன் என்று அவர் திருவுளம் பற்றுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள், the double portion of blessing, அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இரட்டிப்பான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் இந்த இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அசாதாரணமான மகிழ்ச்சி, ஒரு அசாதாரணமான சந்தோஷம். அன்பானவர்களே, எல்லாருக்கும் குழந்தை பிறகு, ஆனா அந்த இரட்டை குழந்தைகளை பெற்றவர்களுடைய குடும்பங்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இந்த ஒற்றை பிள்ளையை பெற்றவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் இந்த இரட்டை குட்டிகளை, ஒரு இரட்டை குழந்தைகளை ஒரே நேரத்தில் பெற்றெடுத்ததான அந்த குடும்பங்களிலே ஒரு அசாதாரணமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அது உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு பிரசவ வலி தேவைப்படுகிறது. அப்ப ஒரே பிரசவத்திலே, ஒரே வலியிலே, ஒரே வேதனையிலே 2 கிடைக்குமானால் அந்த குடும்பத்தில் எத்தனை அதிகமான மகிழ்ச்சி உண்டாகுமோ, அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இரட்டிப்பான நன்மையை அவர் தர இந்த மாதத்திலே அவர் வாஞ்சியும் விருப்பம் உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என கண்பானவர்களே, யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு ஆடு மேய்க்கிற ஒரு வேலையை அவன் செய்கிற சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது. ஆனா போராட்டங்கள் வந்தாலும் அவனுடைய மந்தைகளை அவன் கவனித்தபடினாலே அந்த மந்தைகள் திரளாய் பெருகினது. அல்லேலூயா.
அவன் வைத்திருந்ததான அந்த அந்த ஆடுகளுடைய பட்டியலில் இருந்த ஆடுகளுடைய எண்ணிக்கைகள் அளவுக்கு அதிகமாக குட்டிகளை ஈன்கிறவர்களாக காணப்பட்டது. எத்தனையோ முறை 10 முறை அவன் சோதிக்கிறான். 10 முறை தன்னுடைய மாமன் சம்பளத்தை மாற்றுகிறான். 10 முறை தன்னுடைய எஜமானனால், தனக்கு கூலி கொடுக்கிறவனால் சம்பளம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஆண்டவர் அந்த யாக்கோபினுடைய அந்த இரட்டிப்பான நன்மையை அவர் குறைத்து கொள்ளவே இல்லை. கர்த்தர் அந்த டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்கை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில நாமும் கூட உண்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு விருப்பமானவர்களாய், பிரியமானவர்களாய், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிற போது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை நமக்கும் அவர் தர வாஞ்சியும் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் ஒருவருக்கு இப்படியும் ஒருவருக்கு அப்படியும் செய்கிற தேவன் அல்ல. யாரெல்லாம் நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமோ அவர்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர் அனுக்கிரகம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நான் இந்த காலை வேளையிலே ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நினைவுபடுத்த நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி ஆண்டவர் நம்மை இந்த மாதத்திலே இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் அல்லவா, ஒரு வாஞ்சை இருக்கும் அல்லவா, ஒரு தாகம் இருக்கும் அல்லவா. ஆண்டவர் எப்படி என்னை ஆசீர்வதிக்க போகிறார், இந்த இரட்டிப்பான நன்மை எனக்கு எப்படி வரப்போகிறது, என்னுடைய வேலையிலா, என்னுடைய குடும்பத்திலா, அல்லது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலா, அல்லது கடந்த கால வாழ்க்கையினுடைய எல்லா கசப்பான அனுபவங்களில் இருந்தோ எப்படி நான் இதிலிருந்து மீண்டு வந்து இந்த இரட்டிப்பான நன்மையை நான் சுதந்திரிக்க போகிறேன் என்றெல்லாம் பலவிதமான சிந்தனைகள் நமக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் வேத வசனத்தின் ஆதாரங்களிலே ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் பதிவிட தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவது காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் கவனிப்போமேயானால், அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். என்பானவர்களே, நல்ல கவனிங்க. அதே பதில 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கடாட்சித்தார். நல்ல கவனிய. சாமுவேலுடைய இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் எல்கானாவும் அன்னாலும் ஒருவருக்கொருவர் நல்ல பரஸ்பர உறவோடு, தேவ உறவோடு, தேவ ஐக்கியத்தோடு, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள். ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. எல்கானா அன்னாளை நேசித்து இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தரே அந்த அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வேலை. எல்கானா நேசிக்காமல் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவன் அன்னாளை சிநேகித்தபடினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்த போது அன்னாளுக்கு இந்த சுதந்திரமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் வருவதற்கு முன்பதாகவே எல்கானாவின் மூலமாய் இரட்டிப்பான நன்மையை தன்னுடைய புருஷன் அவளுக்கு கொடுத்து கொண்டு வந்தான். மற்றவர்களுக்கு அந்த பங்கு போகல, இரட்டிப்பான நன்மையை. ஆனால் நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும், இந்த புருஷனுடைய அல்லது எல்கானாவினுடைய இரட்டிப்பான பங்கு அன்னாளுடைய வாழ்க்கையில் திருப்திகரமாக இல்லை, அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இல்லை. ஒரு பக்கம் தன்னுடைய புருஷன் தன்னை நேசித்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான
அல்லது இந்த உலகத்துக்கு முன்பதாக உள்ள அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை. அன்பானவர்களே, இதில் நாம் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்ம ஒருவேளை நம்ம நேசிக்கிறவர்கள் எல்லாரும் நமக்கு எல்லா காரியங்களையும் அள்ளி கொடுக்கலாம். ஆனா அது நமக்கு திருப்திகரமான ஒரு விஷயத்தை அது கொடுத்து விட முடியாது. தேவன் கொடுக்கிறதுக்கும் மனிதன் கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. மனிதன் கொடுத்தால் ஒரு சொற்பமான காரியங்களை தான் நமக்கு செய்ய முடியும். ஆனால் தேவன் கொடுப்பாரானால் அதனுடைய மகிமை வித்தியாசமானதாக, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்திராத விஷயங்களை எல்லாம் அதிலே உள்ளடக்கியதாக இருக்க ஆண்டவர் அதை கொடுக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல எல்கானா கொடுத்தார். ஆனால் அது அன்னாளுக்கு திருப்திகரமான ஒரு விஷயமாக இல்லை. அன்னாள் ஆலயத்திலே போய் ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவரே, பொருத்தனை பண்ணுகிறாள். எனக்கு இப்படி ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் என்னாலும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து உம்முடைய ஆலயத்திலே பணிவிடைக்காரனாக நான் வைப்பேன் என்று பொருத்தனை பண்ணினால், கர்த்தர் அந்த பொருத்தனை அங்கீகரித்த போது ஆண்டவர் கற்பந்தரிக்கும்படிக்கு செய்தார். மாத்திரமல்ல, அந்த குழந்தையை பொருத்தனை பண்ணினபடியே கொண்டு வந்து ஆலயத்திலே அவர்கள் விட்டார்கள். தேவன் அதை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது. அதோடு கர்த்தர் நிறுத்தவில்லை. 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே பதிவு செய்கிறது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எல்கானா கொடுத்த இரட்டிப்பான பங்கு திருப்திகரமாக இல்லை. ஆனால் அன்னாள் கேட்டபடியே சாமுவேலை கொடுத்ததும் அல்லாமல் ஆண்டவர் மறுபடியும், அதுதான் அந்த இரட்டத்தனையான பங்கு, இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை. மறுபடியும் கர்த்தர் அவளை கடாட்சித்து 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் பெற்றெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த உலகத்தில் அங்கீகாரம் இல்லாதிருந்த ஒரு ஸ்திரியை, ஒரு மகளை ஆண்டவர் அங்கீகாரம் உள்ளவளாய் மாற்றினார். வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிந்த நிலைமையில இருந்த அன்னாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த இரட்டிப்பான நன்மை என்கிற ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் புரட்டி போட்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கலாம், இந்த அவமானம் எதுக்கு, இந்த போராட்டம் எதுக்கு, இந்த அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை எதுக்கு, குடும்பத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு கிடைக்கி, ஆனா நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வரலையே, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இல்லையே. ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய இரத்த சம்பந்தமானவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நண்பர்கள் ஏளனமாய் பேசுகிற சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி என் வாழ்க்கை மாறப்போகுது? கர்த்தர் சொல்லுகிறார், அன்னாளை கடாட்சித்து இரட்டிப்பான நன்மையை தந்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நமக்கும் அந்த இரட்டிப்பான நன்மையை இந்த மாதத்திலே அருளி செய்து ஆச்சரியத்துக்குள் நம்மை கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்னாள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. நம்ம நினைக்கலாம், நாம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சாமுவேலை கொடுத்ததோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம். போதும், நீ கேட்டில்ல, உனக்கு கொடுத்துட்டேன், கிளம்பு, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எப்பா, உன் புருஷன் கொடுத்தா ரெட்டிப்பான நன்மையில உனக்கு திருப்தி இல்லை, நான் உனக்கு கொடுக்கிறேன் பாரு ஒரு அற்புதமான ரெட்டிப்பான நன்மையை. நீ திகட்டுகிற அளவுக்கு, போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு, இந்த உலகம் அன்னை அங்கீகரிக்காத நிலைமையில் இருந்த உன்னைய இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆண்டவர் மீண்டும் 3 முறை ஆண்டவர் ஆண் பிள்ளைகளுக்காக, 2 முறை
பெண் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் மறுபடியும் அந்த கர்ப்பத்தை திறந்து இப்படிப்பட்ட ஒரு இரட்டிப்பான நன்மையை எவருமே தர முடியாது என்கிற நிலைக்கு அன்னாளை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த அன்னாளினுடைய இரட்டிப்பான நன்மையை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேற ஒன்றும் இல்லை. அன்னாள் செய்த ஒரு காரியம் அதுதான். ஆலயத்திலே போய் அவள் அழுதாள், ஜெபம் பண்ணினாள், விண்ணப்பம் பண்ணினாள், கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை தேடினாள், பொருத்தனை பண்ணினாள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து முழங்கால் படியிட்டு அழுது பொருத்தனை செய்து, ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் இதை செய்கிறேன்ப்பா என்று நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு ஒரு நல் உறவை பொருந்தும் போது தேவன் இந்த இரட்டிப்பான நன்மையை நாம நினைக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவன். அன்னால் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், எனக்கு இதுக்கப்புறம் 3 பிள்ளைங்க பிறப்பாங்க, அதுக்கப்புறம் 2 பெண் பிள்ளைகள் பிறப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். கற்பனை கூட பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்கானாவுக்கே அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் சாத்தியமில்லாத இடத்துல கற்பத்தை அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த நெருடலான சூழ்நிலையில கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை திறந்து ஆச்சரியப்படுத்தி இரட்டிப்பான நன்மையை தந்தார். அன்றைக்கே தந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த மாதம் முழுவதும் அன்னாளை போல நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவன். 2வது ஒரு காரியம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் திரும்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9 நாம் வாசிப்போமானால், 2 King chapter 9 chapter 2 verse 9 onwards. என்ன செய்ய வேண்டியது என்ன? நல்ல கவனிங்க. இந்த இடத்துல எலிசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலிசாவினுடைய வாஞ்சை என்ன? எலியாவுக்கு இருந்ததான அந்த ரெட்டிப்பா அந்த ஆசீர்வாதங்கள், அந்த கிருபைகள், அந்த வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அவர் என்னெல்லாம் மிரக்கல் செய்தாரோ அதெல்லாம் நான் டபுளா செய்யணும். ஒரு பெரிய வாஞ்சை, யாருக்குமே இல்லாத ஒரு அசாதாரணமான விருப்பம் எலிசாவுக்குள் இருந்தது. ஐயா செய்யறாங்க, அவருக்கு கீழே அவன் ஒர்க் பண்ணி இருக்கிறான், அவருக்கு கீழே எலிசா பணிவிடை செய்திருக்கிறார். என்ன கண்பானவர்களே, நல்ல கவனிங்க. அந்த எலியாவுக்கு கீழே இருந்து எல்லா வேலைகளையும் பணிவிடை செய்திருக்கிறார், எல்லா காரியங்களையும். இறுதியில் கேட்கிறார், ஆக்சுவலா எலியா அவர் விட்டுட்டு போகணும்னு தான் விருப்பம். ஆனா விட்டாம அவர் பின்னாடியே தொடர்ந்து, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், நீங்க எங்க போனாலும் வருவேன். பெத்தேலுக்கு போறீரா, பெத்தேலுக்கு வருவேன். கில்காலுக்கு போறீரா, கில்காலுக்கு நான் வருவேன். ஆற்ற கிடக்கிறீரா, நானும் ஆற்ற கிடக்கிறேன். எல்லாம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். கடைசியில எடுத்துக்கொள்ள போகும் முன்னே எலியா கேட்கிறார் எலிசாவை பார்த்து, நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன? அப்ப அவர் கேட்கிறார், உம்முக்குள் இருக்கிற இந்த ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு தேவை. ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு தாகம் இருக்கு பாருங்க அன்பானவர்களே. இந்த உலகத்தில் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை, நன்மை தேவை. அதே நேரங்களிலே ஆவிக்குரிய வரங்களின் மேலும், ஆவிக்குரிய கிருபைகளின் மேலும், ஆவிக்குரிய காரியங்கள் மேலும் நமக்கு ஒரு தீராத வாஞ்சையும், நமக்கு விருப்பமும், நமக்கு அது குறித்ததான ஆர்வமும் பெருகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாருக்கும் ரொம்ப அலட்சிய போக்கு, எல்லாருக்கும் ரொம்ப அதை குறித்ததான ஆவிக்குரிய நிலை. எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் எங்களுக்கு புரியும், எங்களுக்கு தெரியாது இல்லை, இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் மெத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, எல்லாம் அறிந்த எலிசா
உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டைத்தனையாய் வேணும். ஆவியின் வரம் வேணும்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அதை டபுளா வேணும்னு கேட்கிறார். அப்போ ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன செய்யணும்? என்னையே என்ன சொல்றாரு எலியா? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன சொல்றாரு? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பண்ணணும்? நீ என்னைய பார்க்கணும், நீ என்னைய கவனிக்கணும், நீ என்னைய கூர்ந்து கவனிக்கணும். பார்க்கிறாரு, சுழல் காற்று வருகிறது, எலியாவையும் எலிசாவையும் அது இரண்டாக பிரித்தது. பிரித்த உடனே இந்த சுழல் காற்றில் எப்படி கண்ணை திறந்து பார்க்கிறது? ஒரு கடுமையான நிலை. சுழல் காற்றிலே கண்ணை திறந்து பார்க்க முடியுமான்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அந்த கடினமான சூழ்நிலையில் என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, திறந்து பார்க்கிறாரு. திடீரென்று அந்த சுழல் காற்று எலியாவை கொடுத்து கொண்டு போய் விட்டது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மேலிருந்து என்ன விழுது? ஒரு சால்வை விழுகிறது. அருமையானவர்களே, நாம் எல்லாம் கற்பனை என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறோம்? அப்படியே சால்வை நேரா வந்து அவர் கழுத்து மேல விழுந்துச்சு. யோசிச்சு பாருங்க, சுழல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது. அந்த சால்வை அங்கே இங்கேயும் போகும், அங்கே இங்கேயும் போகும். நாம கண்ணை திறந்து அதை பார்த்தா தான் எந்த இடத்துல போய் அதை பிடிக்க முடியுமோ அந்த இடத்துல நம்ம போய் என்ன செய்ய முடியும்? பிடிக்க முடியும். அதற்கான முயற்சியை அவர் செய்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு இரண்டாவதாக கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு ஆவிக்குரிய வரங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே, கர்த்தருக்குரிய காரியங்களிலே, பரலோகத்துக்குரிய காரியங்களிலே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே நமக்கு ஆர்வமும் நமக்கு அதிகமான ஈடுபாடும் அதை குறித்ததான அந்த வாஞ்சையும் விருப்பமும் ரெட்டிப்பாய் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். எலிசா அதிலே உறுதியாய் இருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வீட்டில் படுத்துக்கொண்டு எனக்கு ஆவியின் வரத்தை ரெட்டத்தனையா தாங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். சுழல் காற்றில் நம்ம கவனமாய் இருக்க வேண்டும். அந்த இடத்துல நாம கண் திறந்து பார்க்க வேண்டும். நம்ம அதை குறித்த கவனமாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம கொஞ்சம் கண்ணை அசந்தம்னாலும் அந்த சால்வை வேற எங்கேயாவது போயிடும், வேற எங்கேயாவது விழுந்துரும், வேற யாருக்காவது போயிடும், எங்கேயாவது யாராவது எடுத்ததில் நன்மையை பெற்றுருவான். நான் பெறணும் அப்படின்னா நான் அதில் குறித்த கவனமாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல நீங்க வேதத்தை பாருங்கள் அருமையானவர்களே. வேதம் சொல்லுகிறது, எலியா போயிட்டாரு. எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு மேலே போட்டுக்கிட்டு வர்றாரு. இப்ப முன்னாடி யோர்தான் இருக்குது. பார்க்கிறாரு, பயங்கர கோபம் அவருக்கு. என்னடா எலியா போயிட்டாரு, ஆசீர்வாதம் நமக்கு வரலையே, ரெட்டிப்பான நன்மை வரலையே அப்படின்னு அந்த சால்வையை முறுக்கி ஓங்கி ஒரே அட்டி. அப்படியே யோர்தான் ரெண்டா பிளக்குது. உள்ள போகிறார், நடந்து போறாரு. அக்கறையில இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எப்பா, எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்குள்ளே வந்திருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க வேதத்தை பார்ப்பீர்களானால் எலிசா செஞ்ச அற்புதத்துக்கு அப்படியே டபுளா அற்புதத்தை செய்திருப்பார் எலிசா. எலியா செய்த அற்புதத்தினுடைய அப்படியே டபுள் மடங்கான அற்புதத்தை எலிசாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடித்தார். அதுதான் இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான நன்மை. அன்பானவர்களே, இந்த இரட்டத்தனையான நன்மையை, தீர்க்கதரிசியின் அந்த வரங்களை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சுழல் காற்றிலே, போராட்டங்களிலே, சோதனைகளிலே, கடுமையான வேளைகளிலே, நமக்கு வருகிற எல்லா விதமான எதிர் வல்லமைகளிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். சுழல் காற்றை கண்டு ஓடிடக்கூடாது. சுழல் காற்றை கண்டு விசுவாச போராட்டம் வரும்போது நம்ம நடுங்கி ஐயோ என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஓடிடக்கூடாது. நிற்கணும்.
அந்த சூறாவளியில, அந்த போராட்டத்தில், அந்த கடுமையான வேலையில, அந்த அந்த என்னவென்றாலும் நடக்கலாங்கிற சூழ்நிலையில நாம் நிமிர்ந்து அந்த இடத்துல உறுதியாய் வைராக்கியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்கிற வைராக்கியத்தில் நீங்கள் நிற்பீர்களே ஆனால் கண்டிப்பாய் நிச்சயமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கே அவர் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் காலம் தாழ்த்துகிற தேவன் அல்ல. மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன். யோபுவை குறித்ததான காரியம், யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் நாம் யாவரும் அறிந்த பகுதி. 10வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், யோபுவின் புஸ்தகம் 42. தந்தரளினார். ஆண்டவர் எனக்கு நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்ப நல்ல கவனித்து பாருங்கள். மூன்றாவது, யோபுவினுடைய வாழ்க்கை. யோபுவுக்கு எவ்வளவு பயங்கரமான கொடுமை நடந்துச்சு, எவ்வளவு போராட்டம் அவர் சந்தித்தார். கொஞ்சம் நஞ்ச அல்ல, கொஞ்சம் நஞ்ச இடர்பாடுகள் அல்ல. ஆனால் எல்லாவற்றிலும் அவர் விசுவாசத்திலே ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கையில அவர் ஸ்திரமாய் உறுதியாய் திடமாய் காணப்பட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவர் என்னை கொல்லணும்னு அவர் விரும்பினாலும் பரவாயில்ல, கொல்லட்டும். ஆனா அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அன்போ மாறவே மாறாது. அல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியம் திட நம்பிக்கையோடு காணப்பட்ட ஒரு மனுஷன். மனைவி கூட கொஞ்ச நாள்ல கொஞ்ச நேரத்துல அவ தடுமாறிட்டா. சூழ்நிலை சரியில்லைன்னு பார்த்த உடனே, ஏன் அப்படி போட்டு நீயும் சத்து எல்லாரையும் சாகடிக்கிற, விடியா 2 பேரும் செத்து போவோம் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்தாச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காம கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்மை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? பரவாயில்ல, இன்னைக்கு நடத்துறவர் கர்த்தர். அவருடைய அந்த இன்டென்ஷன், அவருடைய தாட் எல்லாம் மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமானதாக நாம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டிய அவசியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாரும் விசுவாசிக்கிறது போல நானும் நம்பின அதில் என்ன பிரயோஜனம்? யாரும் நம்பாத ஒன்றை நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுவோமே ஆனால், எல்லா உபத்திரவத்தின் நடுவிலையும், போராட்டத்தின் நடுவிலையும், நிந்தைகளின் நடுவிலையும் நான் கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு நாம் நிற்போமே ஆனால், தேவன் நம்மை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 42வது அதிகாரத்திலே யோபுவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அதோட நிக்கல, 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அவனுடைய குமாரத்திகள் அவர் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் அது மாத்திரமல்ல, யோபுவுக்கு நல்ல தீர்க்காயுசையும் ஆண்டவர் கொடுத்தார். அதெல்லாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். ஒருத்தர் செத்து உயிர் போற நிலைமையில இருந்து அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து, மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்து, மறுபடியும் மிருக ஜீவன்களை கொடுத்து, மறுபடியும் பொண்ணும் பொருளை கொடுத்து, மறுபடியும் இழந்து போன புகழை கொடுக்க முடியுமானால், இந்த காலை வேளையில அவர் சொன்ன அந்த இரட்டிப்பான நன்மையை இந்த மாதத்தில் விசுவாசிக்கிற எவருக்கும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த நெருக்கடியான வேலையை அனுமதிக்கிறார். நம்ம விட்டுட்டு ஓடிடக்கூடாது, நாம பயந்துடக்கூடாது. ஐயோ சர்ச்சைக்கு போனோம்னா இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. போராட்டங்களிலே நிற்க வேண்டும், நெருக்கங்களிலே நிற்க வேண்டும், வியாதி பலவீனங்களிலே உறுதியா இருக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய இந்த காரியங்களுக்குள் நாம இதை புரிந்து கொள்ளும் போது
கர்த்தர் நம்மை இரட்டிப்பான நன்மைகளுக்குள் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திரளினார். நீங்க 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. எந்த ஊர்ல பரியாசம் பண்ணப்பட்டாரோ, எந்த ஊர்ல ஏளனமா பார்க்கப்பட்டாரோ, எந்த இடத்துல அருவருக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல நிந்தையை சுமந்தாரோ, அதே இடத்துல அவர்கள் மூலமாகவே கர்த்தர் யோபுவினுடைய கரங்களிலே என்ன வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கும்படிக்கு செய்தார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள். அன்பானவர்களே, இந்த 3 சம்பவங்களையும் நீங்க இந்த மாதம் முழுவதும் நீங்க அசை போடுங்க. அன்னாள் ஜெபம் பண்ணினாள் ஆலயத்தில், அவளுடைய வாழ்க்கையில் இருக்க நிந்தை நீங்கியது. நிறுத்தி போடல, கர்த்தர் அவர் ஒரு புது துவக்கத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார், இரட்டிப்பான நன்மையை தந்தார். எலிசாவின் வாழ்க்கையில் ஆவியின் வரங்கள் வேணும், ஆவிக்குரிய காரியங்களிலே அவர் கேட்டார், இரட்டிப்பான நன்மை கிடைத்தது. யோபு இரட்டிப்பான நன்மையெல்லாம் கேட்கவே இல்லை, ஆனால் இரட்டிப்பாய் உபத்திரவத்தை அவர் அனுபவித்தார், சங்கடத்தை அனுபவித்தார், நிந்தை அனுபவித்தார். ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு போய் திரும்பி வர வாய்ப்பே இல்லைன்னு உலகம் சொல்லிருச்சு. ஆனா கர்த்தர் மறுபடியும் இரட்டத்தனையாய் அவனை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்க முடியும். அவன் நம்பின கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அருமையானவர்களே, நாம சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை நமக்கு தர வல்லமையுள்ள தேவன். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, சகரியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நன்னாளுக்கும் எலிசாவுக்கும் யோபுவினுடைய வாழ்க்கையிலும் நீர் தந்து ஆசீர்வதித்தது போல இந்த காலை வேளையில இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் விசுவாச மக்களையும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளால் ஆசீர்வதிப்பீராக. கிருபைகள் சூழ்ந்து கொள்ளுவதாக. நாங்கள் இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள 3 காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அந்நாளை போல ஜெபிக்க வேண்டும், எலிசாவை போல உறுதியாய் வாஞ்சியாய் ஆண்டவரே சுழல் காற்றிலே நாங்கள் நிற்க வேண்டும். 3வது யோபுவை போல ஆண்டவரே எங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அல்ல, எத்தனை மடங்கு போராட்டங்கள் வந்தாலும் யுத்தங்கள் வந்தாலும் எங்களுக்கு எதிராக பலவீனங்கள் ஏற்பட்டாலும் கர்த்தருக்குரிய காரியத்திலே நாங்கள் வைராக்கியமாய் பின்னிட்டு பாராதபடி பின்வாங்காதபடிக்கு நாங்கள் உறுதியாய் நிலைத்து நிற்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்ம எல்லா கைகளை உயர்த்தி ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த புலியூர் பட்டணத்துக்காக, இந்த கரூர் மாவட்டத்துக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம், கர்த்தருடைய பர்வதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, தேவ சித்த நிறைவேறட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த மாவட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கிருபைகள் நான் நடத்துவீராக. எங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே